ஃபேரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கே நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மாமா பையனோட பார்ட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அன்கட் சீன்ஸ், கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ், டெலகிராம் லிங்க்கு இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய இன்ஸ்டா ஐடி அண்ட் மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஒன்லி ஹயாங் லைன்ஸ்க்கு மட்டுமே போட்டுட்ருக்கேன். என்னோடய இன்னொரு சேனலில் மெக்னிக்கு போடுறேன். அண்ட் அதுக்கப்புறமா OT7க்குன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து தாராளமாக போய் பாருங்கள். ஆக்சுவலி OT7ல் BL ஸ்டோரிஸும் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு BL ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னு தாராளமாக போய் பாருங்கடா ஃபேரீஸ், ஓகேவா? அண்ட் நாம் இப்போ நம்மளோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஃபீல் பண்ணி கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அண்ட் இந்த ஃபேரி குயினுக்காக வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. அப்படியே லைக்கும் போடுங்கடா ஃபேரீஸ், ஓகேவா? நீங்கள் எனக்காக பண்ணுவீங்கல்ல. அண்ட் நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகும். லாஸ்ட்டாக எதில் வந்து முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா லைக் ஜங்கு கூட என்கேஜ்மெண்ட்டில் முடிச்சிருந்திருப்பேன். ஸோ மேரேஜுக்கு வந்து இன்னும் 1 வீக் அப்படின்ற அந்த டைமில் வந்து முடிச்சிருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போ அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம் த ஃபேரீஸ். ஒரு ஃபைன் டே, ஸோ அந்த வீக் டேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த வீக் டேஸில் வந்து ஒரு நாள் லைக் நிலாவோட வீட்டில் இருந்த எல்லாருமே வராங்க. யார் யார் அப்படின்னா தாத்தா, பாட்டி, அவங்களோட அப்பா, நிலாவோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அங்கே வராங்க. லைக் அங்கே வந்து பார்த்தா அங்கே இருக்கிறது யார் அப்படின்னா வந்து லைக் சின்னோட வீட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா அந்த பாட்டி. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அந்த பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து வெளியில் வந்து போயிட்டாங்க. ஜின்னோட அப்பா வந்து ஒர்க்குக்கு போகும்போது, அந்த வயலுக்கு போகும்போது அவரோட ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். அதே மாதிரியே வந்து ஜங்குக்கோட அப்பா அம்மா வந்து அவங்க வந்து கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. இப்படி ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவங்க உள்ளார வராங்க. நிலாவோட தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. பாட்டி தான் அங்கே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அடடே, வாங்க வாங்க வாங்க, என்ன திடுப்புன்னு வந்திருக்கீங்க சொல்லாமல் கொல்லாமல்? அக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க்கா, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் பிடிச்சிட்டு என்ன வீடு அமைதியாக இருக்கு, யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி நிலாவோட அப்பா கேட்குறாரு. வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. என்னோட சின்ன பையன் வந்து அவன் பொண்டாட்டி கூட்டு கோயிலுக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வேலைக்கு போயிருக்காங்களா? ஆமாம், என் பெரிய பையன் வந்து வயலுக்கு போகும்போது அவன் பொண்டாட்டி வந்து கூப்பிட்டு போயிட்டான். அப்போ உங்கள் மருமக அப்படி, அதாவது சின்னோட பொண்டாட்டி அவளா? வேலைக்கு போயிருக்கான். வேலைக்கா? அந்த நிலாவோட பாட்டி தான். ஆமாம், வேலைக்கு போயிருக்கா. எந்த வயலில் வேலையா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அவ எங்கே பார்க்க போகிறா. அப்புறம் ஏதோ ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்கா. ஸ்கூலில் வேலை பார்க்குறலா? என்னக்கா நீ எதுக்கு வந்து வேலைக்கெல்லாம் அனுப்புறதுக்கு நீ ஒத்துக்கிட்ட? நான் எங்கடி ஒத்துக்கிட்டேன்? என்கிட்ட யார் கேட்டா? அவங்களாவும் முடிவு பண்ணிட்டு அவங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் இந்த வீட்டில் யாரும் மதிக்கிறது கிடையவே கிடையாது. நான் சொல்கிறத எவனும் கேட்கறது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. லைக் நிலாவோட பாட்டி, என்னக்கா சொல்கிற? வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். அப்போ தான் எல்லாம் ஒழுங்காக இருக்கும். உனக்கு என்ன, உன் கட்டுப்பாட்டில் தான் எல்லாரும் இருக்காங்க. என் பேச்சு யார் கேட்குறாங்க? எல்லாம் வந்து எவனும் கேட்குறதில்ல. வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சின்ன பாட்டியும் சொல்கிறாங்க. லைக் அப்படியே கொஞ்சம் டைமும் ஆகுது. கோயிலுக்கு போன சங்கு கூட அப்பாவும் அம்மாவும் வராங்க. அவங்க உள்ளார வந்து பார்த்தது, அடடே சம்மந்தி நீங்களா வரீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்கள் வெளியில் போகாமல் இருந்திருப்போம்ல சம்மந்தி, திடுதிடுப்புன்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் உள்ளார வராங்க. லைக் நிலாவோட பாட்டியும், ஏன்
சொல்லாம கொள்ளாம உங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா என்ன? அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. லைக் வந்து யார் சொல்றா அப்படின்னா வந்து அந்த பாட்டி தான். லைக் சங்கு கூடமாவா? அப்படிலாம் இல்லைங்கம்மா. இல்ல திடுதிடுப்புன்னு வந்திருக்கீங்களே, வீட்டில் வேற யாரும் இல்லை, அதுக்காக தான் வந்து அப்படி சொன்னோம் அப்படின்ற மாதிரி சங்கு கூட அம்மா சொல்றாங்களா. உடனே அந்த பாட்டி வந்து, வாங்கிட்டே நான் பேசிட்டு இருக்கேன். இல்லைல்ல, உன் புருஷன் தானே பதில், உன் புருஷன் கேட்டதுக்கு தானே பதில் சொல்லிட்டு இருக்கேன். குறுக்கால நீ எது பேசிட்டு இருக்க? ஆ அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சங்கு கூட அம்மாக்கா என்ன சொல்றதுன்னே தெரில. அவங்க சைலண்டா இருக்காங்க. இதை பார், ஆம்பளைங்க பேசும்போது நீ எதுக்கு குறுக்க குறுக்க வந்துகிட்டு இருக்க? அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்களா. ஜங்கு கூட அம்மாவுக்கு ஒரு மாதிரி லைக் கஷ்டமா இருக்கு. லைக் ஜங்கு கூட அப்பா வந்து பேச வர்றாரு. பட் ஆனால் அவங்க அம்மா வந்து ஜங்கு கூட அம்மா வந்து கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. லைக் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி. சம்மந்தி, சரி என்ன விஷயம் சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன் அண்ணன் 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 அண்ணியெல்லாம் வந்து வர சொல்லுப்பா. சரி அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து வர சொல்கிறாங்க. அவங்களும் வந்து வராங்க. வாங்க 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 சம்மந்தி, என்ன திடுதிடுப்புன்னு வந்திருக்கீங்க? லைக் வந்து ஜின்னோட அம்மா தான் வந்து பேசுகிறாங்க. திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க, ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல, நாங்கள் வேற வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா, அத்தை தண்ணியெல்லாம் கொடுத்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னோட அம்மா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் என் அக்கா எங்களுக்கு கொடுத்துட்டா. ஒரு மருமகளா வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு அப்படி என்ன ஊர் சுற்றுற வேலை உனக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கேட்குறாங்க சின்ன கிட்ட. லைக் ஜின்னாவோட பாட்டி. என்ன என்ன சொல்கிறீங்க? ஒரு மருமகளா வீட்டில் தானே இருக்கணும், வீட்டுக்கு யாராவது வருவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லையா? உன் புருஷன் கூட அப்படியே ஜோடியாக வந்து சுற்றிக்கிட்டு திரியிற அப்படின்னு சொல்லும்போது லைக் சின்னோட அப்பாவுக்கு வந்து கோவம் வருது. லைக் அந்த டைம் தான் வந்து நிலா, சாரி நிலா கிடையாது, ஜின்னு ஜின்னு வந்து லைக் எங்கே போயிருந்திருப்பாரு அப்படின்னா வந்து ஸ்கூல் விடுற டைமு அப்படின்றதுனால வந்து ஐஷுவையும் ஹீமாவரியும் கூட்டிகிட்டு வர்றதுக்காக வந்து போயிருந்திருப்பாரு. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே தான் வந்து வந்துட்டுருக்காங்க. ஜின் வந்து ஹீமாவரியை தூக்கிட்டு உள்ளார வந்துட்டுருக்காங்க. ஹீமாவரியா, இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நல்லா நடந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. சின்னும் வந்து அப்படி அடித்தாலும் அப்படியே நடந்துச்சு, இவ்வளோ சொல்லி கொடுத்தாங்களா? ஆமாப்பா, நான் இன்னைக்கு ட்ராயிங் எல்லாம் கூட பண்ணேன் தெரியுமா? அப்படி அடிச்சோலும் அச்சோ, ட்ராயிங் அப்பா கிட்ட காட்டுங்க, அப்பா பார்க்குறேன். சரிப்பா, கிளாஸ்லேயே நான் தான் ரொம்ப சூப்பராக ட்ராயிங் பண்ணேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு சின் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, அவங்க பார்க்க கூட இல்லை. அவர் பாட்டுக்கு வந்து ரூமுக்கு தான் வந்து போயிட்டுருக்காரு. பின்னாடி வந்த ஐஷு தான் வந்து முன்னாடி அவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல. இவங்க என்ன, வாங்க வாங்க, வாங்க சித்தி, வாங்க சித்தப்பா, வாங்க பாட்டி அப்படின்ட்டு சொல்லும்போது தான் என்ன இது, யார் இவ கூப்பிடுறா அப்படின்னு திரும்பி பார்த்தா தான் ஜின்னு வந்து பார்க்குறாரு. அப்போ தான், ஓ இவங்களா, வாங்க 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 மாமா, வாங்க பாட்டி, வாங்க தாத்தா, எல்லாம் எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பாவா, எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து முன்னாடியே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீங்கள்லாம் பேசிகிட்ருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஆயிஷு வந்து போகிறாங்க. பொண்டாட்டி இர்றி நானும் வரேன் அப்படின்னு சின்னும் வந்து அவர் பின்னாடியே வந்து போகிறாரு. அந்த பாட்டியெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அவங்க ரூமுக்குவே வந்து போயிட்டாங்க. என்னக்கா இது, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட நின்று பேசுகிற பழக்கம்லாம் வந்து இல்லையா? அவன் பாட்டுக்கு வந்தா அவன் போகிறான்ட்டு அவன் பின்னாடியே வந்து அவனும் போகிறான். என்ன நடக்குதுங்க? இந்த வீட்டில் என்ன அவளோட ராஜ்யம் தான் நடக்குதோ? நீ சொன்னாலும் சொல்லனாலும் அதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. நீங்களாம் வந்து ஃப்ரெஷ்ஷப், அதாவது ஐஷு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாரீக்கெலாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் போட்டுட்டு அப்படியே ஒரு கொண்டையை போட்டு அப்படியே கீழே வராங்க. சின்னும் அதே மாதிரி தான் பேபிக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றி போட்டு விட்டுட்டு அவங்கெல்லாம் கீழே வராங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களும் வந்து தாத்தா பாட்டி அத்தை சித்தப்பா சித்தி எல்லாம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னது இது, பெரியவங்க கிட்ட எப்படி பேசுகிற?
உங்க வீட்லலாம் வந்து பெரியவங்க கிட்டலாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டுலாம் யாருமே சொல்லி கொடுக்கலையா? லூசா இந்த கிழவி? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த லூசு கிழவி இப்படி பேசுது. என்ன சொல்றீங்க பாட்டி? நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு ஏன் வந்து இப்படி வந்து சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து கேட்குறாங்க. இதை பாரு, பெரியவங்க பேசுறோம் சரியா? சின்ன பசங்களாம் வந்து உள்ளார வந்துட்டு இருக்கக்கூடாது. அச்சோ பாட்டி, நான் சின்ன குழந்தை தான், எனக்கு தெரியும், அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். உடனே ஹீமா வருதா, அம்மா அப்ப நீ குழந்தைன்னா அப்ப நான் யாரு? நீ உங்க அப்பனுக்கு தான் நீ குழந்தை, எனக்கு இல்லை அப்படின்ட்டு வந்து சும்மா அப்படியே கலாய்ச்சி விடுறாங்க. அப்பா பாருப்பா அம்மாவை, அம்மாக்கா உங்க மனசுல அப்படியே சின்ன குழந்தைன்னு நினைப்பு, பாக்குறதுக்கு அப்படியே தடிமாறு மாதிரி வளர்ந்து நிக்கிறாங்க பாருப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஹீமாவரி சொல்றா. சின்னுக்கா செம்ம சிரிப்பா வருது. சின்னுக்கு மட்டும் கிடையாது, அங்க நின்றுட்டு இருந்த உங்களோட ஐஷோட அத்தை மாமாக்கெல்லாம் வந்து செம்ம சிரிப்பு வருது. எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்னடி சொன்ன இப்போ? என்ன சொன்ன? நான் தடிமாடா? உங்க அப்பன் தாண்டி நட்ட மரம் மாதிரி நட்டுக்கிட்டு நிக்கிறாரு அப்படின்ட்டு வந்து ஐஷு வந்து சொல்றாங்க. ஜின்ன பார்த்து, ஏய் ஓ அம்மா பொண்ணு சண்டைக்குள்ளார என்ன எதுக்கடி இழுக்கிற? நான் பாட்டுக்கு வந்து சவனேன்னு தானே நின்றுட்டு இருக்கேன், எதுக்கடி என்ன இழுக்கிற அப்படின்ற மாதிரி ஜின்னு. அதானே பாருப்பா, சும்மா சும்மா அம்மா உன்னை சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப ரொம்ப பேடம்மா, பேசாம அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஹீமாவரி சொல்றா. ஏதா டிவோர்ஸு? டிவோர்ஸா? நீ பண்ற சேட்டைக்கெல்லாம் உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்க, உன்னை வீட்டை விட்ட துரத்திருவா பாத்துக்க அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்றாங்களா. ஆமாண்டி சொல்லும், உன்னை மேய்க்கிறதுக்கெல்லாம் உன் அம்மா தான் கரெக்டு. புதுசா யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கலேன், உன்னால பாத்துக்க மாட்டாங்க, உனக்கு ஒழுங்கா சோறுலாம் கொடுக்கவே மாட்டாங்கடி சொல்லும் அப்படின்ற மாதிரி வந்து ஜின் வந்து ஹீமா கிட்ட குசு குசுன்னு சொல்றாரு. அப்படியாப்பா? ஆமாண்டி சொல்லும். அப்போ சரி, சரி போனா போகுது, உன்னை விட்டுறேன், நீ வந்து உன்னை அப்பா டிவைஸ்லாம் பண்ண மாட்டார் என்னப்பா? ஆமாம் ஆமாம் சொல்லும், நீ சொன்ன சரிதாண்டி அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க? ஒரு குடும்பத்தில் பேசுகிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிக்கு, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு குடும்பத்தில் பேசுகிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட என்ன பேச்சு? அந்த குழந்தைக்கு என்ன பேச்சு பேசுறா? அடக்கி வைக்கலாம் முடியாத உங்களால? அடக்கி வைக்கணும்னா அடக்கம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு சொல்லிடுறாங்க. அங்க இருந்த சின்னுக்கா செம்ம சிரிப்பு வருது. சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காரு. லைக் அது மட்டும் இல்லை, அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கிற சின்னோட அப்பா அம்மாவுக்கு, ஜங்கு கூட அப்பா அம்மாக்கெல்லாம் இருக்கு. உடனே சின்னோட அம்மா வந்துட்டு, ஐயோ அமைதியார் ஐஷோ, என்னத்த ஏதோ சொன்னீங்களேன்னா சைலண்டாக இரு, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்காங்க, சைலண்டாக இரு. ஓகே ஓகே அத்தை, சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா அத்தை? ஏதாவது இருக்கும் தான் நினைக்கிறேன். சரி அத்தை, நான் போய் அதை எடுத்து பார்க்குறேன். ஹீமாச்சலம் வாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் போய் சாப்பிட்லாம். தோ வந்துட்டேமா அப்படின்ற மாதிரி ஹீமாவும் ஐஷோவும் வந்து கிச்சனுக்கு போயிடுறாங்க. லைக் அந்த பாட்டியா, என்னது இது? குடும்பமா இது? ஒரு மருமகளா இருந்துகிட்டு அவ இந்த பேச்சு பேசிட்டு இருக்க, என்ன ட்ரெஸ் அது? கல்யாணம் ஆயிடுச்சு, புடவை கட்டிட்டு இருக்கணும்ட்டுலாம் தெரியவே தெரியாது அவளுக்கு, என்னது இது? எதையோ வந்து போட்டு நின்றுகிட்டு இருக்கா. ஏன்பா நீ எல்லாம் உன் பொண்டாட்டியெல்லாம் வந்து கேட்க மாட்டியா? அதட்டி வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சின்ன பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, ஏற்கனவே என் வீட்டில் இருக்கிற பாட்டியே அரை லூசுன்னு நினச்சிட்டு இருந்தா இது முழு லூஸாக இருக்கும் போலையே. ஒன்றை சமாளிக்கிறதே எனக்கு கடுப்பாக இருக்குது, இதில் இன்னொன்று வேறையா சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சின்னுக்கு. ஏன்பா ஒன்று தான் கேட்குறேன், உன் பொண்டாட்டி இப்படியெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, இப்படி பேசுகிறா, குடும்பத்தில் எப்படி இருக்கும்லாம் உன் பொண்டாட்டிக்கு தெரியாதா? அதட்டி வைக்க மாட்டியா நீலாம் அப்படின்ற மாதிரி பாட்டி திரும்பவும் சொல்கிறாங்க. அம்மா சும்மா இருங்கம்மா, ஏம்மா இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நிலாவோட அப்பா சொல்கிறாரு. நீ சும்மா இருறா. அவரும் வந்து சைலண்ட் ஆயிட்டாரு. ஓ டம்மி பீஸு அப்படின்ற மாதிரி சின்னுக்கு நல்லா வந்து புரியுது. இதை பாருங்க பாட்டி, எங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சரியா? உங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்க, எங்கள் குடும்பத்தை பார்க்குறதுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. கிச்சனில் இருந்துட்டு, பாவா உனக்கு ஏதோ ஜூஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து கத்துறாங்க.
இருடி பொண்டாட்டி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சின்னும் வந்து அவர் போயிடுறாரு. அந்த பாட்டியா சின்னோட பாட்டி தான் பார்த்து, என்ன என்னக்கா இது இந்த பேச்சு பேசுறான், இதெல்லாம் எனக்கு பழகி போச்சுடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே சின்னோட அப்பாவா, இதை பாருங்க, எதுக்காக வந்தீங்களோ அதை வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. என்ன நீ உன் மருமக மகன் இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படிதான் வந்து உன் குடும்பத்துல எல்லாம் இருப்பாங்களா, என்ன இதெல்லாம்? ஸோ இந்த கிழவிக்கு இதை பாருங்க, நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு எங்க அண்ணன் தானே தெளிவா தானே சொன்னாரு, அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட அப்பா வந்து சொல்றாரு. அது வந்து சம்மந்தி, பொண்ணுக்கு சீரெல்லாம் செய்யணும்ல, அதான் நீங்க என்னென்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் நிலாவோட அம்மா வந்து சொல்றாங்க. அந்த பாட்டிக்காக ஆல்ரெடி செம்ம காண்டில் இருந்திருப்பாங்க. அந்த பாட்டியா, ஏண்டி அறிவு கெட்டவளே, இங்கதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, பெரிய புடிங்கி அடி நீ, நீ பாட்டுக்கு வந்து அப்படியே வாயை திறந்து பேசுற என்ன அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சவுண்டு ஏறுது. கிச்சன்ல இருந்த சின்னுக்கும் ஐஷுக்கும் என்னது சவுண்டு கேட்குது, யாரோ கத்துற மாதிரி இல்லை பாவா? ஆமாண்டி, வா போய் பார்க்கலாம். ஹிமாச்சலம், நீங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்ருங்க, அம்மாவும் அப்பாவும் வந்துடுறோம். சரிப்பா. ஹீமாவும் வந்து டைனிங் டேபிள்ல போய் உட்காந்துட்டாங்க. இந்த பாட்டியா லைக் அவங்களோட மருமக இருப்பாங்க, ஸோ நிலாவோட அம்மாவை அவங்கள தான் வந்து அவ்வளோ இதாக திட்டிட்டு இருக்காங்க. லைக் ஐஷுக்கு சமக்கம் வருது. போதும் நிறுத்துங்க, என்னன்னு நினைச்சு திட்டுன்னு திட்டிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து கத்துறாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள எதுக்கு அப்படி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? சித்தி உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து சாஃப்டாக கேட்குறாங்க. லைக் அவங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்கி இருக்கு. ஐயோ, என்ன இப்படி கண்ணு கலங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி ஐஷுக்கு ஃபீல் ஆகுது. லைக் ஐஷு கோவமாக அந்த பாட்டி தான் பார்க்குறாங்க. உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா இல்லையா, எதுக்கு இப்படி பிடிச்சி அவங்களுக்கு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? வயசாச்சே தவிர கொஞ்சமாச்சும் மூளைன்றது ஏதாவது இருக்கா இல்லையா உங்களுக்கு? வயசானவங்கன்னா பொறுமையா இருப்பாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு அது கிடையாது, இப்போ இன்னொன்னு வேற இதுல அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லிட்டாங்க. ஐஷு சும்மா இரு. அட நீ சும்மா இருப்பாவா? அவங்க அப்படி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, அதை கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா? உன்னை யாரீ சும்மா இருக்க சொன்னா? நான் சும்மா இருன்னு சொன்னா மட்டும் நீ சும்மா இருக்கவா போற? அழகு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஜின் கொஞ்சம் ஐஷுவை. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஐஷு. இதை பாருங்க பாட்டி, வயசானவங்க அப்படின்னா பொறுமைன்றது இருக்கணும். உங்ககிட்டயும் கிடையாது, உங்க அக்காவா நிக்கிறாங்களே இவங்க கிட்டயும் கிடையாது. ஒரு மருமகளா ட்ரீட் பண்ணுங்க, ஒரு மனுஷியா ட்ரீட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு சொல்றாங்க. இப்போ நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை வந்த விஷயத்த மட்டும் பேசி முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இந்த வீட்டில் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி அடுத்தவங்களை பிடிச்சி கத்துற வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு அது பிடிக்காது, அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. என்னமா இருக்கா என் பொண்டாட்டி, கோபம் இருக்கும்போது தான் நமக்கு மூடு ஏறுதே. பொண்டாட்டி இருடி வரேன் அப்படின்னு மாதிரி சின் வந்து அங்க இருந்து போயிடுறாரு. அந்த பாட்டிக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன அப்ப இந்த பேச்சு பேசுற, எல்லாரும் அமைதியா நின்னுகிட்டு இருக்கீங்க. இத பாருங்கம்மா, இத பாருங்க சித்தி, லைக் வந்து சின்னோட அப்பா தான். இத பாருங்க சித்தி, இந்த வீட்டுல யாரும் இந்த மாதிரி கத்துறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையா நடந்துக்கிறதுல தான் அடுத்தவங்க மரியாதை நமக்கு கிடைக்கும். என் மருமக சொல்றதுதான் சரி, சரிங்களா? இந்த வீட்டுல யாரும் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. நீங்க என்ன விஷயமா வந்தீங்களோ, சீருக்கு தானே வந்தீங்க. இத பாருங்க, எங்களுக்கு இந்த சீரு வரிசை அது இது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். உங்க பொண்ணு கொடுக்குறீங்களா, அதுவே எங்களுக்கு போதும். அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இருக்கு. வசதி இல்லைன்னாலும் என் பையன் சம்பாதிச்சு அவ பொண்டாட்டிக்கு வேணுன்றத வாங்கி தருவான். இந்த சீருன்றதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்
அப்படின்ற மாதிரி ஜின்னோட அப்பா வந்து சொல்றாரு. லைக் அந்த பாட்டியா அவங்க வந்து அவங்களுக்கு சமக்கவும் வருது. லைக் ஆல்ரெடி கோவத்துல தான் இருக்காங்க. இதை பாருப்பா, உன்னோட பையனுக்கு வந்து எங்க பொண்ணை ஒன்றும் கொடுக்கல, உன் தம்பி பையனுக்கு தான் எங்க பொண்ணை கொடுக்குறோம், அவன் சொல்லட்டும், நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொன்னதுமே வந்து லைக் வந்து சின்னோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவருக்கு மட்டும் இல்லை, அங்கேருந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. லைக் அந்த பாட்டியா, இதை பாருப்பா, உன் பையனுக்கு தான் எங்கள் வீட்டு பொண்ணை தரோம், நீ சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கேட்குறாங்க. அந்த லைக் வந்து சங்கு கூட அப்பாவா, இதை பாருங்க, நீங்க என் அம்மாக்கு என்னவா வேணா இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. இந்த வீட்டில் என் அண்ணன் எது சொல்றாரோ அதுதான் நடக்கும். என் அண்ணன் வேண்டான்னு சொன்னாருன்னா அது வேண்டாம் தான். என் அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதே முடிவு தான் என்னோடதும். என் அண்ணன் சீரு வேண்டான்னு சொன்னாருன்னா எனக்கும் அது வேண்டாதான். உங்க பொண்ணை, உங்க வீட்டு பொண்ணை எங்களுக்கு எப்படி பார்த்துக்கணுன்ட்டு நல்லா தெரியும். நீங்க வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜங்கு கூட அப்பா வந்து சொல்றாரு. இந்த வீட்டில் எந்த முடிவா இருந்தாலும் என் அண்ணன் தான் எடுப்பாரு, என் அண்ணன் சொல்றதுதான் இங்க நடக்கும், புரியுதுங்களா? திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட அப்பா சொல்லிட்டு அவர் கோமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. லைக் வந்து ஜங்கு கூட அம்மாவா, அதுதான் என் புருஷன் சொல்லிட்டாருல, கிளம்ப இங்க இருந்து அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்றாங்க. லைக் வந்து அவங்களும் வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. லைக் லைக் சின்னோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. அவர் வந்து ரூமுக்கு போயிருப்பாரு. லைக் சின்னோட அம்மா தான் போயிட்டு என்னங்க, அவங்க பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அவங்க ஏதோ ஒரு இதுல பேசுறாங்க, நீங்க அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு புருஷன் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடி, அவங்க அவ்வளோ பேசினாலும் என் தம்பி நின்னா பார்த்தியா, என் அண்ணன் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது போதுண்டி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அவங்களோட தம்பி அதாவது ஜங்குக்கோட அப்பா, அண்ணன் வாடா தம்பி, என்னடா அண்ணன், அவங்க அந்த மாதிரி பேசுனதுக்கு நீ எதுவும் எடுத்துக்காதன்னு, ஜங்குக்கு என்னோட பையன்தான், ஆனால் அவனுக்கு எல்லா உரிமையும் உன்கிட்ட தானே இருக்கு, நீ சொல்றது தானே எல்லாம், அவங்க ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு என்னை பிரிச்சு பாத்துறாதன்னு அப்படின்ட்டு அவ்வளோ எமோஷ்னலாக அவர் வந்து பேசுறாரு. இல்லடா அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன், நீ என் தம்பிடா, அங்க சொன்ன பாத்தியா எல்லாம் என் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, போதுண்டா அது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த எமோஷ்னல் பாண்டிங் அங்கே. ஸோவா லைக் வந்து ஐஷு தான், லைக் அவங்க டைனிங் அந்த டேபிளில் தானே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ட்ராமா, அந்த பாட்டி சீரியலையே மிஞ்சிருவாங்க போலியே. இல்லை பாவா, கரெக்டடி பொண்டாட்டி, முதல்ல இவங்க கல்யாணம் முடிஞ்சா போதும், அதுக்கப்புறம் அவங்க வந்து வரவே மாட்டாங்க, அது போதும். இப்போ என்ன டார்ச்சரு, ஏற்கனவே வீட்டில் இருக்கிற ஒரு கேஸை தாங்க முடியல, இதில் இன்னொரு கேஸா, ஐயோ அதெல்லாம் சுத்தமாக முடியாது. என்னோட பொண்டாட்டி பார்த்து அந்த அந்த கிழவி என்னென்னலாம் பேச்சு பேசுது, ஏன் பொண்டாட்டி எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணுவா, அதுக்கு அந்த கிழவிக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஜின்னு. போதும் போதும் போதும், நீ எதுக்கு பிளான் போடுறன்ட்டு எனக்கு நல்லா தெரியுது, அதை அப்படியே மூட்டை கட்டி வச்சுக்க அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறாங்க. நான் எதுக்கும் பிளான் போடலையே, உன்னோட மூளை எப்படி வேலை செய்யும்னு எனக்கு நல்லா தெரியும் பாவா. இப்போ இப்படியே பேசிக்கிட்டு என்னை அப்படியே நைஸாக ரூமுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு நீ ஐடியா போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும், அது கூண்டோடு மறந்துடு. ஐயோ என்னது இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா, அச்சா அப்படிலாம் இல்லை பொண்டாட்டி, உன் மூஞ்சில தான் நல்லா தெரித, சிரிக்காத அப்படின்ற மாதிரி அந்த இன்சிடெண்ட் அப்படியே வந்து முடியுது. ஸோ இப்படியே வந்து இப்போ வந்து ஜங்குக்கோட மேரேஜ் டே தான். ஸோ வந்து மேரேஜுக்கு முன்னாடி நாள் அந்த மேரேஜ் எல்லாம் வந்து அந்த கிராமத்தில் தான் வந்து நடக்குது. ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அவங்க அந்த கிராமத்துக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து போகிறாங்கன்னா எல்லாருமே வந்து போயிடுறாங்க. ஜின்னும் வந்து சரி, ஐஷுவும் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு 1 வீக் அந்த மாதிரி லீவ் வந்து போட்டிருந்துப்பாங்க, ஜங்குக்கும் அதே மாதிரி தான் லீவ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே யாரெல்லாம் வந்து போகிறாங்க அப்படின்னா,
லைக் வந்து ஜங்குக்கை தவிர மற்ற எல்லாருமே வந்து அங்கே கிளம்பி வந்து போயிடுறாங்க. ஜங்குக் வந்து அவன் வந்து இப்போ அவன் வர வேண்டாம் அப்படின்றதுனால ஜங்குக் வந்து அவங்களோட அத்தை வீட்டில் தான் இருக்காரு. விச் மீன்ஸ் ஜிமின் அண்ட் டயாங்கோட வீட்டில் தான் வந்து அவர் இருக்காரு. ஸோ இப்படி எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்படி அவங்க கிளம்பி போகும்போது அவங்க கூட ஜிம்மினும் டயாங்குமே வந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க வந்து ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி இந்த நாளுக்கு வந்து கூப்பிட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே அவங்க அந்த அந்த ஊருக்கு வில்லேஜுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அந்த வில்லேஜுக்கு போனதுக்கப்புறமா என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத தான் வந்து நாம் எபிசோட் 5ல் வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கடா ஃபெரிஸ். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். அப்படியே லைக்கும் தட்டி விட்டுட்டு போங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்டா ஃபெரிஸ். ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக்கும் போடுங்க. பாய் பாய்டா ஃபெரிஸ்.